ஹலோ நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக 2 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம மெட்டாகஸ் 3 தொட்டு. ஸோ அதனால இன்னைக்கு அதில் எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்று, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒன்று தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு வராதது. அதனால என்னன்னா, சுற்றி வளைச்சு பேசலைங்க. கேம் ஒரு 3 கேம் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் மீன்ஸ் 2 இன்பில்ட். ஒன்று நான் ரெக்கமெண்டேஷன் காட்டுச்சுன்ட்டு இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அந்த 3 கேமையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு கேம் ஆட தெரியாதுங்க. மொபைல்லேயே அதிகமாக கேம் ப்ளே பண்ணதில்லை. சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மட்டும் நான் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். சேம் டைம் இன்னொரு விஷயத்த கன்வே பண்ணணும். லாஸ்ட்டாக போட்ட மெட்டாகஸ்ட் வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சிடென்டலாக நான் டெலீட் பண்ணிட்டேன், ரொம்ப சாரி. என்ன கமெண்ட்னா, மோஷன் சிக்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த மெட்டாகஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு டிஸியாகவும் வாமிட்டிங் ஃபீலும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியாஸ் அண்ட் ரிவ்யூவில். பட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்தது இல்லைங்க. ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக சிஸ்டம் ஒர்க் தான். அதிகமாக மானிட்டர்லேயே தான் இருப்பேன், டிஸ்பிளே பார்த்துட்டு. அதனால மேபி எனக்கு அந்த இஷ்யூஸ் வரல. பட் சின்ன சின்ன ட்ராக்கிங் டைம் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகும், என்னடா இது இப்படி ஆகுதுங்கிற மாதிரி. பட் அது அப்டேட்ஸில் சரி பண்ணியிருக்காங்க நிறையா. எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கினப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் ஒரு 2-3 அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. மேபி அது எனக்கு பழகிருச்சா என்னன்னு தெரியல. அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. மேபி நீங்கள் வாங்கணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா யாராவது வச்சிருந்த டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த இஷ்யூ சிவியராகவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இல்லைங்க. பார்ப்போம். சப்போஸ் இந்தியா வரும்போது நான் மீட்டப் இது நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சாரி நண்பா, கமெண்ட் நான் வேணும்னு டெலீட் பண்ணல, ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப் டு யூ. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. பட் இதை ரொம்ப டீப்பாக எடுத்துட்டு கேம் ப்ளே பண்ணுறவங்க, கேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கலாம் இது வாங்கணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் இப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேம் டைம் முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அதில். ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் தட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஆல்சோ யூ லைக். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா. நெக்ஸ்ட் டைம் நான் டெலீட் எல்லாம் பண்ணிட மாட்டேன். அண்ட் இப்போ உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அட்லீஸ்ட் ரிப்ளை கமெண்டில் கொடுக்காட்டியும் நான் வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபைனலாக 2 வீக்ஸுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் ஆட் பண்ணியிருக்காங்க, ட்ராவல் மோட்னு. வென் வி ஆர் ட்ராவலிங் இன் ஃப்ளைட் வி கேன் யூஸ் திஸ் மோட். பார்ப்போம், நம்ம ரிட்டன் வரும்போது ஃப்ளைட்டில் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதோட ரிவ்யூவும் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போது கேம்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக நான் வாங்கினதையும் உள்ளே ஸ்டாக்காக இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கா, அது ஒன்று, ஃபர்ஸ்ட் ஹேண்ட், இந்த 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம் ரெக்கமெண்டேஷன் காட்டுச்சா, சரின்ட்டு இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, அதுவும் நல்லா தாங்க இருக்குது. கன் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆச்சு. ரியலிஸ்டிக்கான கன்னு ரியலாக தெரியாது, கிராஃபிக்கலாக தான் இருக்கும். பட் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபீல் கொடுக்கும். நம்ம இதில் கொடுத்த இந்த கேம் பார்த்துருவோம். இது நிறையா ரிவ்யூவர்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம இது வேணால் ஃபஸ்ட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட்டு இந்த கேம் லாஸ்ட்டாக நம்ம இந்த கேம் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இப்போ மைக் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போவும் எனக்கு சவுண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி நார்மல் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஓகேங்க, கேம் ஓப்பன் ஆயிருச்சு. இதில் பாருங்கள், செட்டப் யுவர் ஸ்பேஸ்னு இருக்குது. அதில் பவுண்ட்ரி லைன் செட் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க, ரைட் லெஃப்ட். ஓகே, ஸ்கேன், கீப் மூவிங் அரவுண்ட் தி ரூம். ஓகேங்க, இப்போ ஸ்கேன் பண்ணுது ஃபுல் ரூமும். adjust if needed, add furniture. ஃபர்னிச்சர் ஆட் பண்ணிடலாங்க. பெட், இதில் எந்த ரூமில் நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு காட்டுது. அப்போது நம்மளுக்கு இங்கே பெட்ரூம் இருக்கா, ப்ரைமரி பெட்ரூம் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க, கம்ப்ளீட் கொடுத்துருங்க. கேட்ச் மெனி as you can. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் ப்ளே பண்ண முடியல.
பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுறேங்க. என்ன வருது? கன் வரும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே அங்கேருந்து எவனோ வராங்க. பார்த்தீங்களா? வந்துட்டான் பாருங்க. வந்து ஏறானே. தப்பு பண்ணிட்டேங்க, சுடலைங்க. நம்மளே ஃபுல்லாக சுட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோமா? இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக வரானுங்க. அங்கே பாருங்க, கோவமாக ஒருத்தர் இருக்கான். டேய் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வரானுங்கன்னு. என்ன இது ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். நம்மளே சுட்டு அடிச்சிடலாமா? 2 கன்னுமே வந்துருச்சுங்க. போய் சுற்றி பார்ப்போமா என்ன இருக்குன்னு. இதில் ரியலாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே ஒன்று பார்த்தீங்களா, ஆல்ரெடி டேமேஜ் ஆகி கிடக்குது. இங்கே அடியில் போயிட்டானா? இப்படி ஒளிஞ்சிட்டு வரானுங்க பாருங்க. வர சொல்லுங்க. வாங்கடா. எப்படி இருந்தாலும் துவக்க போகிறோம், வாங்கடா. எப்படி ஜம்ப் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன போர் அடிக்கும் போது ப்ளே பண்ணிங்கன்னா ஃபன்னாக இருக்கும். ஓகே, நம்ம ஷூட் பண்ணுறதெல்லாம் இது எடுத்துக்குதா? இப்போ தாங்க புரியுது. என்னங்க கசகச. டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இவ்வளோ நம்பிட்டு வரானுங்க. முடிஞ்சதுங்க. வெடிக்க போகுது. வந்துட்டானுங்க. என்ன கசகசன்னு வந்துட்டானுங்க. என்னடா வந்துட்டே இருக்கீங்க குடிப்பசங்களா? ஓகேங்க, அவ்வளோதாங்க, கேம் ஓவர். கண்ட்ரோலர் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. பாருங்க, இவனும் அவங்க போய் விழுந்துருவான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஹையஸ்ட் காம்போ 4 என்ன வருது? ஓகேங்க, இந்த கேம் அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்ப்போம். ஃபன்னாக தாங்க இருக்குது, பார்ப்போங்க. இது நம்ம ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம்னா வேணால் மீட்டப் மாதிரி பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேம் போகலாமா? ஆக்சுவலாக இது வந்து இந்த 512 GB வாங்கினதுக்கு கொடுத்தாங்க. இப்போது 128 GBலேயும் வந்து இந்த கேம் வருதுன்னு நினைக்கிறேன். பட் இது 30 GBக்கு மேலே இருந்துச்சுங்க. அதனால தான் நான் இன்ஸ்டால் பண்ணல. மோஸ்ட்லி நான் ஆட போகிறதில்ல, எதுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்துருவோமா? ஓகேங்க, இப்போ வந்து இந்த பிளக் இங்கே கனெக்ட் பண்ணிடணும். இப்போ கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸ்கேன் பண்ணுதா? அங்கே போகணுமான்னு தெரியல. இந்த கேம் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை பார்த்தீங்களா? பட்டர்ஃப்ளை செமையாக இருக்குங்க. அது ஸ்கேனர் இங்கே மேலே வந்துருக்கணுமா? பட்டர்ஃப்ளை. பாருங்க, கை நீட்டினதே பட்டர்ஃப்ளை வந்து கையில் உட்காந்துருச்சு. ஷோல்டரில் உட்கார் போயிட்டான். ஓகேங்க, இது ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். அயன்மேன் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணும்? ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே வால் இருக்குது, நம்ம இப்போ இதுக்கு முட்டிடுவோம். அதனால் நல்ல ஸ்பேஸாக இருக்கிற இடத்துல வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறது ரெக்கமெண்டபிள். என்னன்னு தெரியலைங்க, நான் சொன்ன மாதிரி எனக்கு கேம் எல்லாம் எக்ஸ்பர்ட் இல்லைங்க. அதனால் அப்படியே சும்மா அப்படியே ப்ளே பண்ணிட்டு போகலாம், அது காட்டுற மாதிரி. அப்கிரேட். என்ன அப்கிரேட்? டெலிபோர்ட், ஸ்னாப். ஓகே, அப்கிரேட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பராக இருக்கா பிளேஸ்? நான் அங்கே போகணுமாம்மா? ஜாய்ஸ்டிக்கில் வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஓகே, இப்போ அங்கே எதுக்கு போக சொல்லுது? என்னமோ சொல்லுதுங்க, திஸ் பேரியர் ஹஸ் கட் ஆஃப் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் தி டவுன்.
ஓகே, இது ரெடி பண்ணணும் போல். ம். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இவர் என்ன கேட்குறாருங்க இன்னும் புரியல. தேர் இஸ் ஃபாலோ மீ. ஓகே, இப்போ இங்கே போகணும் போல். ஓ, கிளிக் பண்ணதையுமே எடுத்துருச்சுங்க. ப்ளே பண்ணிகிட்ருக்கியாப்பா தம்பி, சொல்லலாம்லப்பா. ஹாய். ஓகேங்க, இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டு சும்மா ரெட் கலரில் இருக்கெல்லாம் அமுத்தி பார்த்துருக்குங்க. பவர் கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் போய் இன்னொன்று கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 3மே இங்கே தான் இருக்குமோ. நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துட்டேன். வாட் டூயிங் ஹியர்? பாஸ்வேர்டா? இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஓ, இங்கே கொடுத்துட்டியாப்பா தம்பி, நன்றி, பாய் பாய். பவர் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம நீ கிளம்பலாங்க, வேறு அடுத்த கேம் பார்ப்போம். இல்லாட்டி ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேக்கியாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம், நான் எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்கணும் எப்படி இருந்திருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் 1 ஃப்ரீ டு ப்ளே அப்டேட் ஆகுதா? அப்டேட் 2.4 GB. ஓ, ஓகேங்க, அப்டேட் ஆகி முடியட்டும், நம்ம பார்ப்போம். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த கேம் போயிருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் ஆகி முடிச்சது கன்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்க, அப்டேட் ஆகி முடிஞ்சது, நம்ம கேம் ஓப்பன் பண்ணிடலாம். பிக் பாக்ஸ் சும்மா இன்ட்ரோ மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போகும் இந்த வீடியோ. அப்புறம் கன் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலான்னா விஆர் வீடியோஸ் இருக்குல்ல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். யூடியூப்பில் நான் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய விஆர் வீடியோஸ் வந்து இருக்குது. ஓப்பன் கரோ. கேமோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சீரியஸ் ஈவெண்ட்ஸ் வேண்டாம். ஓகேங்க, ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்பலாம் ப்ளே பண்ணல, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. லெவல் 2ல் இருக்கேன். ஓகேங்க, சும்மா ஒரு கேம் என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே போய் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பப்ஜி சிஓடி எல்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்களா, கால் ஆஃப் டியூட்டி, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து இன்டர்ஃபேஸ் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. பட் விஆருக்கு இது ஓகேவாக இருக்கும். ஓகேங்க, அப்படி மூவ் பண்ணுவோம். ஓகேங்க, பார்த்தீங்களா கன்று வந்துருச்சா? கன்று முடிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் காட்டும். லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து புல் பண்ணணும். இப்போ மறுபடியும் ஷூட் பண்ணுறோம். போய் நம்ம அந்த கன் எடுத்துக்குவோமா? பார்த்தீங்களா, மறுபடியும் இது பண்ணிவிட்டு புல் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கன் எடுத்து பார்ப்போம், பிஸ்டல். ஓகே ஓகேங்க, எடுத்தாச்சு. கேமுக்குள்ளே வருதுங்க. நம்ம இப்போ போயிட்டு எப்படி நம்ம அந்த பப்ஜி
கால் ஆஃப் டியூட்டிலலாம் இருக்கும்ல அதே மாதிரி வந்து இது பண்ணி புல் பண்ணி இழுக்கணும். ஓகே, நல்லா உள்ளே வந்துட்டு புல் பண்ணிக்கங்க. சீக்கிரமாகவே ஜம்ப் பண்ணிட்டேங்க நம்ம. இது பார்த்தீங்கன்னா உள்ளே புல் பண்ணி விட்டுட்டு ஓகேங்க, இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தான் எல்லா கன்னோட ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கும். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் இன்பில்டாக வந்ததில் இப்படி தாங்க இருக்குது. நம்ம ஃபர்தராக ஏதாவது கேம் வேணும்னா சொல்லுங்கள். பட் நான் ரொம்ப கேம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணால் நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ நம்ம வெளியே போயிடலாம். குவைட். ஓகே நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணி ஆக்சிடென்டலாக கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணாமல் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அது கமெண்ட் ரிப்ளையாகவும் இருக்கலாம், இல்லை வீடியோவில் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கிறிஸ்பியான கண்டென்ட்டோடு பார்ப்போம். அது வரைக்கும் நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டேக் கேர், பாய் பாய்.